வணக்கம். தேனி சமையலில் கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு அரைக்கீரை, ஒரு தக்காளி, 6 சின்ன வெங்காயம், 4 வெள்ளை பூண்டு, 2 வத்தல், புளி சிறிதளவு. இப்போ ஒரு குக்கரில் நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடணும். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ சேர்க்க போகிறோம். தக்காளி, வத்தல், புளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றி குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு சத்தம் விட்டு உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, இல்லாட்டினா நம்ம ஓப்பன் பேனில் வச்சு வேக வச்சுக்கிடணும். குக்கரில் வைக்கிறதுனால இப்போ ஒரு சத்தம் வந்ததும் அப்படியே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை திறந்துடணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறணும், இல்லாட்டினா மிக்சியில் போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இதை ஒரு பேனில் போட்டு முதல்ல ஆற விட்டுருவோம். இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஆறின உடனே மிக்சி ஜாரில் தண்ணியை இருத்துட்டு கீரையை மட்டும் சேர்த்துக்கணும். இந்த தண்ணியை பின்னாடி யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மிக்சியில் வைப்பரில் ஒரு சுற்று இல்லைன்னா 2 சுற்று அடித்தாலே போதும். நம்ம ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற தண்ணியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம இப்போ தாளித்தம் பண்ணி கொட்டிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்க்கணும். உளுந்து செவந்ததும் 1 ஸ்பூன் சீரகம், எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் விட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் கீரை மசியல் செஞ்சு பாருங்கள். சில கீரைகளுக்கு புளி சேர்க்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.